ஆளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரின் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். அதாவது அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதத்துக்கு விருச்சக ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அவர் டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க. பொதுவா பாருங்க, குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான் மேல படுது. அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவான் வேணும். நம்ம ஒரு பொறுப்போடு இருக்கணும்னா செவ்வாய் பகவான் வேணும். நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய், எல்லாமே செவ்வாய் பகவான் தான். அப்படி செவ்வாய் பகவான் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன்னா செவ்வாயும் குருசாரம், குருபகவானும் குருசாரம், அடுத்து சனி பகவானும் குருசாரம். இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க. இது 12 ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வரும். ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த குரு சுக்கரன் ஜோதிட நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, ரிஷபராசிக்கார பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் நாகரிகமா இருக்க முடியாது. பயங்கரமான கற்பனையான குணம் ரிஷபத்துக்கு நிறைய இருக்குங்க. எப்படி பயங்கரமான ஒரு கற்பனையான குணம், எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க. ஒரு வேலையை கடமைக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை பொறுப்பா அந்த வேலையை சூப்பரா பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபம் மட்டும்தாங்க. நிறைய கற்பனை கலைகளை விரும்பக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபம் தான். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடியவும் ராசி இந்த ரிஷபம் தான். உணவு பிரியர், ஆசை பிரியர், கலைத்துறை, இசைத்துறையில பெரிய லெவலுக்கு போறது நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்படியோட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய விபரீத ராஜயோக பயிற்சி ஒண்ணு இல்லைங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் விருச்சக ராசியில ஆட்சி பலமாகிறார். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு ராசியில 45 நாள் சஞ்சாரம் செய்வார். இப்ப இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு குருவுடைய பார்வையில பற்றார். அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல குருபவன் சுயசாரம் வாங்கி செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் பவன் ஸ்ட்ரைட்டாக ஒரு பலமாக ராக பார்க்கிறார். இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எல்லா கிரகமும் பாருங்க குருவுடைய நட்சத்திரம் அம்புட்டு கிரகம் போகுது. இந்த காலகட்டத்துல டிசம்பர் மாசம் 4ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு யோகங்கள் இருக்குது. இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. ரிஷபராசியை பொறுத்தவரை உங்க ஜாதகத்துல குரு திசையோ இல்ல செவ்வாய் வகை புத்தியோ இல்ல செவ்வாய் திசையோ வருதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பல்லடுங்க. கரெக்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்துல இப்ப குரு செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு பலனடுங்க. சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க. பொதுவா செவ்வாய்னா ஒரு மனிதனுக்கு யாருங்க? வீரம் தைரியம் இருக்கா இல்லையா உனக்கு செக் பண்ணா நீங்க செவ்வாயை தான் பார்க்கணும். நம்முடைய உடம்புல உள்ள ரத்தத்துக்கெல்லாம் அதிபதி யாரு? செவ்வாய் தான். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும்னா செவ்வாய் தான். ஆயுதம் ஏந்தின வேலை எல்லாமே செவ்வாய் தான். நம்முடைய பற்களுக்கு அதிபதி செவ்வாய் தான். எப்படி நம்முடைய பற்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய எலும்புக்கு, நமக்குடைய உடல்ல உள்ள சக்தி, உடல்ல உள்ள வீரிய தன்மையை காட்டுறது செவ்வாய் தான். பெண்களுக்கு கணவரை காட்டுறது செவ்வாய் தான். நீங்க இடம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, இரும்பு சம்பந்தமா வேலை பார்க்கணுமா, நெருப்பு சம்பந்தமா வேலை பார்க்கணுமா, எல்லாமே செவ்வாயுடைய வண்டி வாகனம் கார் எல்லாமே செவ்வாய் தாங்க. சிகப்பு நிற பொருட்கள் எல்லாமே செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் நம்ம ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க. அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோங்க. ஏன்னா குரு செவ்வாய் பார்வைப்படுது. செம்மையான யோகம் உங்களுக்கு. எப்ப 27ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 27 பயிற்சி ஆகி உங்களுக்கு டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரை அவர் சொந்த வீட்டுல ஆட்சி பலத்துல பக்கா உட்காந்துருக்காரு. வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
அப்ப சொந்த வீட்டுல ஒரு கிரகம் வந்தா 100க்கு 200% நல்லதை செய்யும். அப்ப உங்களுக்கு செவ்வாய் எத்தனாம் வீட்டு அதிபதி? 7ஆம் வீட்டு அதிபதியா? 7 என்னென்ன இருக்கு? உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், பொதுமக்கள், அரசியல், படிப்பு, கல்வி, எப்படி உங்களுடைய மனைவி வரும், எப்படிப்பட்ட கணவர் வருவார், இது எல்லாமே 7ஆம் இடத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். 7ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு முக்கியமான பாவம். அடுத்து பாங்க 12ஆம் வீட்டு அதிபதி. வெளிநாடு, வெளியூர், உங்களுக்கு எப்படிப்பட்ட விரைய செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட தூக்கம் வரும், என்ன எது மாதிரியான வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, எப்படி உங்களுக்கு மருத்துவ செலவு வருமா வராதா, இது எல்லாமே காட்டுறது 12ஆம் பாவம் தான். விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல உங்க ராசியை ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு பாருங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு, முயற்சியத்துல குரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பார்வையும் ஸ்ட்ரைட்டா படுது பாருங்க உங்க ராசி மேல. இது எப்படிப்பட்ட ராஜயோகம் தெரியுமா? சரியான ராஜயோகம். யாருக்கெல்லாம் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்க, அப்ப எது வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க பயந்து ஓட மாட்டீங்க. இனிமே உங்களுக்குள்ள ஒரு தைரிய வீரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம், அப்படி தைரியத்தை விட மாட்டீங்க. ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கொடுத்துப்பாரு இறைவன். அது எப்ப வேலை செய்ய தெரியுமா? உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா? அப்பதான் இந்த கர்மா வேலை செய்யும். அப்பதான் போய் டக்குன்னு ஜாதக நோட் எடுத்து பார்ப்பாங்க, ஏன் நமக்கு இப்படி நடக்குது. ஏன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம் எல்லாமே எல்லா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது. குரு 3ல, நல்லா பாருங்க, குரு 3ஆம் இடத்துல. அவர் நேரா எங்க பாக்குறாரு? 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா 11ஆம் இட லாபத்தை பாக்குறாரு. அப்ப இது 3, 7, 11 உங்களுக்கு ஏதோ வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க செவ்வாய் வந்ததுனால. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்க. ஆமாங்க வேலை எல்லாமே வீட்டுல இருக்காங்க. ஒரு மனக்குழப்பம் எத்தனை பேருக்கு வந்துச்சு கேட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவே மனக்குழப்பம், தொழில் லாபத்துல பிரச்சனை, மருத்துவ செலவு, விரைய செலவு, குடும்பத்துல செலவு, பூர்வீக சொத்துல, இடத்துல, பூமியில ஏதாச்சும் ஒரு பம்போ வழக்கோ, இல்ல படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையோ, இல்ல தொழில ஒரு இழப்புகளோ எல்லாமே நீங்க சந்திச்சிருக்கணும். ஏன்னா சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இல்ல. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு மனக்குழப்பம் இருக்கா இல்லையா? இதை பண்ணுவோமா வேணாமா 2 மனசுல இருக்கீங்களா நீங்க? இப்ப கேளுங்களே. ஆமாங்க. இப்ப ரீசெண்டா அக்டோபர் மாசத்துல கேட்டு பாருங்க, 1ஆம் கேட்டு பாருங்க. ஆமாங்க. ஆனா இவர் குழப்பத்துல இருக்காங்க. எதுவுமே ஒரு ஸ்டெடியா முடிவெடுக்க முடியல. தொழில் சரியா போகல, உத்தியோகம் சரியா போகல, வேலை சரியா கிடைக்கல. இது எல்லாமே தடைகளை பார்த்துக்கிட்டே இருக்குது நீங்க மட்டும்தாங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். நான் சொன்னல 27 உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. வாழ்க்கையில எதிர்பார்க்காத வெற்றி உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. நீ எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. இது என்னடா லைஃப்ல இப்படி ஜெயிக்க முடியுமா? அதுக்கான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருகிறது. அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு, நீங்க எடுக்க ரெடியா இருங்க. சூப்பரான யோகம் உங்களுக்கு. எதிரே பார்க்க மாட்டீங்க. பயங்கரமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு இந்த நேரத்துல. நான் முதல் பலன் என்ன சொல்வார்? திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்காத அனைவருக்குமே பாருங்க இந்த டிசம்பர் மாசம் 4 செவ்வாயுடைய கிரக பேச்சுல கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும். இதை மாத்தவே முடியாது, யாருனாலையும் மாத்த முடியாது. திருமண யோகம் பக்கவா அமையும். காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா எல்லாமே கைகூடி வரும் பாத்துங்க. பக்காவா இருக்கு பாத்துங்க. பெண்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது. மெயினா பாருங்க, கமிஷன் வியாபாரம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை, உத்தியோகம் நல்ல வேலையா கிடைக்கும். இப்ப வெளிநாடா வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா வேலை உத்தியோகம் அனுகூலமா வரும். வேலை உத்தியோக தடைகள் நீங்க என்னை எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் சொந்த இடத்துக்கு வந்துருவார். அப்ப வேலை உத்தியோகத்தை சாதகமா அமைச்சு கொடுத்துருவார். கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகும். நண்பர்கள் கூட்டாளர்கள் நிறைய நல்ல காரியத்துக்கு சாதிப்பீங்க. மெயினா பாருங்க, இடம் பூமி சார்ந்த அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து இல்லைங்க சரியாகும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணமோ இன்கமோ லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. இந்த நேரத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க. உங்க மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன், இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சியில கண்டிப்பா அரசாங்க வேலை உங்க பக்கம் தேடி வரும். அரசியலும் சூப்பரா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பரான நேரம் பார்த்துங்க. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். எல்லாமே வெற்றியா மாத்துறாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு மெயினா பாருங்க, நிறைய பேர் கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகுது, எல்லாமே சொல்றாங்க. லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் அதிகமான வாய்ப்பு இருக்கு. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு. பாத்துருங்க, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்?
எடுத்தவன கார்த்திகை நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம், ஒரு தைரியம் இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. நான் சொல்றது கார்த்திகை பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் இருக்கான பிரச்சனை சரியாயிரும். உங்களுக்கு 27ஆம் தேதி நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் வாரணம், தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த ரோஹிணிசில பாருங்க, ரொம்ப அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்லா ரோஹிணிசில பாருங்க சூப்பரா இருக்கு டைமிங். கலைத்துறை, இசைத்துறை, படிப்புகள் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே பக்கா அமைச்சு விடுவார். குடும்பத்துல எல்லாமே வெற்றியா வரும். அதாவது ரோஹிணிசில பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரமா வருது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு பாருங்க. இந்த செவ்வாயுடைய ஆட்சியான கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மிருகசீரிடத்தை பாருங்க, எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட் பார்வர்டு. வேலை, தொழில், உத்தியோகம் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க யூனிஃபார்ம் போட்ட வேலை சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம், மெக்கானிக்கல் துறை எல்லாமே சூப்பரா சாதிக்கக்கூடிய நேரம் வருது. எந்த காரியத்துல உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. மிருகசீரிடத்தை லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.